top two slots இப்போதைக்கு booked. It's fair to say that Rajasthan Royals and Kolkata Knight Riders. So இந்த ஒரு mid table இருக்கிற டீம்ஸ்ல சிஎஸ்கே பாசிபிளி ஒரு பெட்டர் பிளேஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுல ஒரு அட்வான்டேஜ் எஸ்ஆர்ஹெச்க்கு என்னன்னா, இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 2 ஸ்லைட்லி வீக்கர் டீம்ஸோட கேம் இருக்கு. பட் லக்னோக்கு 3 மேட்சுமே கஷ்டம். இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆகணும். அடுத்த 2 மேட்ச் கொஞ்சம் கஷ்டம். குஜராத் மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா டெஃபினட்டா 75% த்ரூ நான் சொல்லுவேன். அந்த குஜராத் மேட்ச் கொஞ்சம் வாழைப்பழ தோல் மாதிரி எனக்கு தோணுது. அதை தனியா பேசுவோம். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். வணக்கம் பிரியதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? குட். டாடா ஐபிஎல் கரெக்டா வச்சிருக்கீங்க. டாடா ஐபிஎல் பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியல் ஸ்டேஜ் நோக்கி போயிட்டு இருக்கு. பிசினஸ் எண்ட் இதை கூப்பிடுவாங்க. ஏன் பிசினஸ் எண்ட் கூப்பிடுறாங்கன்னா, ஒரு மேட்சும் முக்கியம். டாப் 4 டேபிள் ஒரு மாதிரி ஷேப் அப் ஆயிட்டு இருக்கு. டாப் 4 யாரெல்லாம் நல்ல வாய்ப்புகள், ரியலிஸ்டிக் ஆப்ஷன்ஸ் என்னலாம் அப்படின்னு தான் ஒரு அனாலிசிஸ் இந்த வீடியோல நம்ம பண்ண போறோம். சோ பிரதம் ஸ்ட்ரெயிட்அவே வந்து டாப் 2 ஸ்லாட்ஸ் இப்போதைக்கு புக்டு. இட்ஸ் ஃபேர் டு சே தட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆர் த்ரூ அண்ட் மோஸ்ட் லைக்லி அவங்க வந்து 1 and 2 இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. எஸ், இன்னும் அந்த குவாலிஃபிகேஷன் முத்திரை வரல. பட் இருந்தாலும் வந்து இட்ஸ் சேஃப் டு சே இவங்க 2 பேர் மேல வந்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் பார்த்தா 99% 1 and 2 கல்கட்டா ராஜஸ்தான் ஆர் ராஜஸ்தான் கல்கட்டா, இந்த 2 பேர் தான். மேபி இன்டர்சேஞ்ச் ஆகும். பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 2 பேருக்குமே அந்த குவாலிஃபயர் ஆட வாய்ப்பு கிடைக்கும் பத்ரி. 1 and 2ல இருந்தாங்க. ஸோ யா, ஆனா கொஞ்சம் ராஜஸ்தான் மொமெண்டம் கொஞ்சம் போயிடுச்சு. பட் டெஃபினெட்லி அவங்க 1 or 2 ஸ்பாட் இஸ் டெஃபினெட்லி சீல்ட். அதுல டவுட்டே இல்லை. எஸ் எஸ் 1 and 2 முடிவாயிடுச்சு. கொஞ்சம் ஒரு சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டு வந்தோம்னா, இந்த ஒரு டாப் 4ல இப்போதைக்கு 3rd பொசிஷன்ல இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் ஹேவிங் செட் தட் அவங்களுக்கு ரியலிஸ்டிக்காவே நல்ல சான்ஸ் டாப் 4ல போறதுக்கு அப்படிங்கறதான ஒரு உண்மை. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு பக்கம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சேம் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க வந்து நெட் ரன் ரேட் பயங்கர கம்மியா இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஒரு சேம் பொசிஷன்ல இருக்காங்க. பட் ஸ்டில் த நெட் ரன் ரேட் இஸ் வெரி வெரி லோ. அண்ட் சேம் திங் வித் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆர் ஈவன் குஜராத் டைட்டன்ஸ் அவுட் சைட் ஆஃப் வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லலாம். பட் இவங்களுக்குலாம் வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த ஒரு மிட் டேபிள்ல இருக்கிற டீம்ஸ்ல சிஎஸ்கே பாசிபிளி ஒரு பெட்டர் பிளேஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஆஃப் த நெட் ரன் ரேட் அண்ட் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் ஆன சிஎஸ்கே பெட்டர் பிளேஸ்னு சொல்லலாம். அண்ட் பட் சிஎஸ்கேவோட ரிமைனிங் 3 கேம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 2 ஃபார்ம் டீம் விளையாடணும் பத்ரி. ஜிடி ஓகே இப்ப ஃபார்ம்ல இல்ல. சோ நீங்க அதை வின்னு குறிச்சுக்கிட்டா கூட, ஐபிஎல் வின்னு எதையும் குறிச்சுக்க முடியாது. அது பார்த்தோம் நம்ம டிசி ராஜஸ்தான் அடிச்சாங்க. சோ அப்படி நீங்க வின் எல்லாம் குறிச்சுக்க முடியாது ஐபிஎல் அவ்வளவு ஈஸியா. பட் சிஎஸ்கே நீங்க பாத்தீங்கன்னா 2 ஃபார்ம் டீம்ஸ் விளையாடுறாங்க. ஆர்சிபி ஆடணும். ஆர்சிபி தொடர்ந்து 3 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஆர்ஆர் நல்ல டீம். இப்பதான் நம்ம பேசினோம். தொடர்ந்து 2 போட்டி தோத்து இருக்காங்க. சோ பட் ஆர்ஆர் ஸ்டில் சாம்பியன் டீம் 8 and 3. சோ சிஎஸ்கே ஓரளவுக்கு ரன் ரேட்லாம் நீங்க சொன்ன வேலிட் பாயிண்ட். பட் 2 out of 3 games டஃப் கேம்ஸ் சிஎஸ்கேக்கு என்ன பொறுத்தவரைக்கும். டஃப் கேம்ஸ். ஆனா வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி த்ரூ ஆயிடுவாங்க அப்படிங்கறத நம்மளோட நம்பிக்கை. நம்மளோட நம்பிக்கை எப்போதுமே சிஎஸ்கே நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எப்போதுமே இருக்கு. சோ மத்த டீம்ஸை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஸ்டில் ப்ராபப்லி பெட்டர் பிளேஸ் தேன் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லாம டாப் 4ல வரதுக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் do they have a slight edge over the other teams? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் the slight edge over the other teams டெஃபினட்டா. இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் எல்எஸ்ஜி அது ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் பத்ரி. அது நீங்க வேற எதுவுமே டிஃபரெண்ட் டேர்மே கிடையாது. ரொம்ப குரூஷியல் மேட்ச் அது. எல்எஸ்டி வெர்சஸ் ஹெச்ஆர்ஹெச் அது வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் அவங்களுக்கு. சோ அவங்க அதை எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். பிகாஸ் இதுல ஒரு அட்வான்டேஜ் எஸ்ஆர்ஹெச்க்கு என்னன்னா, இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 2 ஸ்லைட்லி வீக்கர் டீம்ஸோட கேம் இருக்கு. வேறஸ் எல்எஸ்ஜிக்கு இதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு கேம் இருக்கு அண்ட் மும்பையோட ஒரு கேம் இருக்கு. 2மே ஃபார்ம் டீம்ஸ். சோ எல்எஸ்ஜிக்கு வந்து மும்பை ஃபார்ம் டீமா? ஒரு மேட்ச் ரொம்ப கன்வின்சிங்கா ஜெயிச்சிருக்காங்க பத்ரி. அவங்க ஒரு மேட்ச் பிளேயர்ஸ் இன் ஃபார்ம், சில பிளேயர்ஸ் இன் ஃபார்ம், டீம் ஃபார்மா எனக்கு தெரியல. இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லையே, they have nothing to lose இப்போ. I mean, and wooden spoon வேணா எங்களுக்கு எப்படியா ஜெயிக்கலாம். they have nothing to lose இப்போ. சரி, nothing to lose நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு மேல இன்னொரு டீம் ஆர்சிபி இருக்கே, அத பத்தி என்ன nothing to lose? அவங்களும் பயங்கரமா ஆயிட்டு இருக்காங்க, மொமெண்டம் தள்ளிட்டு வராங்க. இப்போ நான் உங்களுக்கு திரும்ப கேக்குறேன், வேற 18th சிஎஸ்கே vs ஆர்சிபி ஃபார்ம் டீம், அதுல டவுட்டே கிடையாது. தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.
அவங்க நான் இது வந்து பிகினிங் ஆஃப் த நம்ம யாராவது ஃபர்ஸ்ட் எபிசோட் எடுத்து பார்த்தா சொல்லுவாங்க ஐபிஎல்ல வில் ஜாக்ஸ் நான் சொன்னேன். ஃபைனலி எடுத்து காம்பினேஷன் ஓரளவுக்கு இது பண்ணிருக்காங்க. இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆர்சிபி டெஃபினட் ஃபார்ம் டீம். பட் இன்னைக்கு நீங்க போட்டியை பாத்தீங்கன்னா லக்னோ அண்ட் எஸ்ஆர்ஹெச். லக்னோவுக்கு இந்த போட்டி எஸ்ஆர்ஹெச் விட தேவை. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு மத்த 2 மேட்ச் கொஞ்சம் ஈஸி வின். பட் லக்னோவுக்கு 3 மேட்சுமே கஷ்டம். இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆகணும். அடுத்த 2 மேட்ச் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது 51-49 லக்னோவுக்கு தான் இது. இந்த மேட்ச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எஸ்ஆர்ஹெச். ஸோ இது வெர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வேலிட் பாயிண்ட். லக்னோவுமே சரி எஸ்ஆர்ஹெச்சுமே சரி ரன் ரேட் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்ல இருக்கு. சோ சிஎஸ்கே அந்த வெர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல்ல நான் கரெக்ட் பண்றேன். வெர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் வெர்ச்சுவல் நாக் அவுட் மேட்ச் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா தோக்குற டீம் வந்து டெஃபினட் டாப் 4 இருந்து போயிடுவாங்க. ஆனா ஜெயிக்கிற டீம் நிச்சயமா டாப் 4ன்ற சர்டனிட்டி கிடையாது. சோ இது வந்து ப்ராபபிலி ஒரு நாக் அவுட் மேட்ச், ஒரு எலிமினேட்டர் மேட்ச் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இது டாப் 4 சர்டனிட்டி பிளஸ் தோக்குற டீம் டெல்லி கீழே போயிடுவாங்க. ஏன்னா டெல்லி நீங்க பாத்தீங்கன்னா 6-6 நல்ல சுப்பீரியர் ரன் ரேட் வச்சிருக்காங்க. சோ தோக்குற டீம் நீங்க தோத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க ரன் ரேட் நெகட்டிவா எஃபெக்ட் ஆகும். நீங்க தோத்தீங்கன்னா 6-6 ஆயிடுவீங்க. டெல்லியை விட கீழே போயிடுவீங்க. நீங்க 6th பொசிஷனுக்கு போயிடுவீங்க யாரு தோக்குறீங்களோ. சரி, இப்ப ரியலிஸ்டிக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தா ஓகே, நம்ம டிசைட் பண்ணிட்டோம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டாப் 4ல போறாங்க. தேர்ட் டீம் சிஎஸ்கே ஒரு மாதிரி 75% த்ரூ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? ரியலிஸ்டிக் ஓகே நம்ம வந்து இவங்க வந்துருவாங்க டாப் 4க்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் நமக்கு சிஎஸ்கே கொடுக்கலாமா? குஜராத் மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா டெஃபினட்டா 75% த்ரூ நான் சொல்லுவேன். அந்த குஜராத் மேட்ச் கொஞ்சம் வாழைப்பழ தோல் மாதிரி எனக்கு தோணுது. அதை தனியா பேசுவோம். வழுக்க கூடாது. பட் நல்லா ஆயிட்டு இருக்காங்க. நல்ல கிரிக்கெட். ஆக்சுவலி போலர்ஸே கம்மியா இருந்து ரொம்ப அருமையா ஆடினாங்க சிஎஸ்கே. சோ குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சாங்கன்னா டெஃபினட்டா 75% இன் அப்படின்னு சொல்லலாம். மீதி 2ல 1 ஜெயிச்சா ப்ராபபிலி சென்னை சூப்பர் கிங்ஸ் வில் கம் இன். SRH ஹேஸ் a better chance, பட் SRH LSG ரொம்ப ரொம்ப crucial match, probably ஒரு நாக் அவுட். 4th place outside chance டெல்லி கேபிட்டல்ஸ், RCB, குஜராத் டைட்டன்ஸ். இவங்களுக்கு யாராவது வாய்ப்புகள் ரியலிஸ்டிக்கா இருக்கா? RCB அவ்வளவுதான். இனிமேல் வந்து கடவுள் மேல பார்த்து போட்டு அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஓகே அப்போ ட்ரெண்ட்ல வராங்க, அதெல்லாம் ஓகே. பட் ரியலிஸ்டிக்கி உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா ஆர் குஜராத் டைட்டன்ஸ் ஆர் டெல்லிக்கு? 3 மேட்சாவே கடவுள் மேல பார்த்து போட்டு தான் RCB ஆடி 1-7ல இருந்து 4-7 வந்துட்டாங்க. பத்ரி ஐ திங்க் லாங்கஸ்ட் வின்னிங் ஸ்ட்ரீக் அவங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்ல. எந்த டீம் நல்ல ஷேப் அப்பா இருக்கு, நல்ல காம்பினேஷன் அண்ட் பியூட்டிஃபுல் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்க டீம்ல இருந்து டெல்லி கேபிட்டல்ஸ். நீங்க 220 அடிச்சாலும் அக்சர் பட்டேல் ஒரு பேங்க்குங்க. 4 ஓவர் 25-27 ரனுக்கு மேல கொடுக்க மாட்டாரு. சஹால் மாதிரி 45-50 எல்லாம் கொடுக்க மாட்டாரு. நல்ல போட்டு சேகல் வேர்ல்ட் கப் டீம்ல அனௌன்ஸ் பண்ண போலிங்க போச்சு. என்னைக்குமே நான் சஹல் ஃபேன் கிடையாது, உங்களுக்கு அது தெரியும். பட் நல்ல ஸ்பின்னர்ஸ் குல்தீப் இருக்கான் அண்ட் அக்சர் இருக்கான். டெல்லி வந்து நல்ல டைம்ல பீக் ஆயிட்டு இருக்காங்க பத்ரி. சோ அந்த 4th ஆப்ஷன் நீங்க சிஎஸ்கே, KKR ஆஃப் கோர்ஸ் அண்ட் RR. சிஎஸ்கே அப்படி உள்ள வந்தாங்கன்னா 4th டீம் நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். டெல்லி கேபிட்டல்ஸ் கடைசி நிமிஷத்துல உள்ள வந்தாங்கன்னா ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ். ஏன்னா அவங்க 6-6, அவங்க 8-6 போயிட்டாங்கன்னா டெஃபினட்டா 4th ஸ்பாட்ல வர வாய்ப்பு இருக்கு டெல்லிக்கு. அண்ட் அவங்களும் நல்லா இருக்காங்க. தொடர்ந்து 2-3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க டெல்லி. 3-6ல இருந்து 6-6 அவங்க. எஸ் பிரேதம், நீங்க ஃபேவரட் டெல்லி கேப்டன் சொல்லிருக்கீங்க. நான் என்னமோ ஐ திங்க் ஐம் லிட்டில் பிட் ஃபேவரட் டுவர்ட்ஸ் SRH பியூர்லி பிகாஸ் அவங்க வந்து ஒரு மாதிரி பயங்கர ஒரு ஹிட் அண்ட் மிஸ் டீம். சம்டைம்ஸ் திடீர்னு பயங்கரமா அவங்க வந்து ஆட ஆரம்பிச்சு உள்ள வருவாங்க. பிளஸ் பேட் கமின்ஸோட கேப்டன்சி எப்பயாவது அவருக்கு வந்து மேட்சை ஜெயிக்கிற அந்த ஒரு நேக் இருக்கு ஐ திங்க். சோ இதெல்லாம் வச்சுதான் நான் ப்ராபபிலி SRH ஒரு டாப் 4 அப்படின்னு சொல்றேன். சொல்லுங்க உங்களோட ப்ரெடிக்ஷன் டைம். உங்களோட டாப் 4 என்ன இன்னைக்கு சொல்லுங்க கரெக்டா? ஃபர்ஸ்ட் 2 பேசிட்டோம். I'm thinking SRH and toss up between CSK and DC. அப்படிலாம் சொல்லக்கூடாது. டாப் 4 சொல்லணும். டாஸ் அப்பே கிடையாது. சரி, SRH and CSK. ஆல்ரைட் ஓகே. சோ ராஜஸ்தான், KKR, SRH and CSK ன்னு சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலி என்னோட ப்ரெடிக்ஷனும் அதான். ஏதாவது நீங்க டிஃபரெண்டா சொல்லுவீங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் உங்களுக்கு பிடிச்சது, ப்ராபபிலி டெல்லியே போடுவீங்கன்னு நினைச்சேன். பட் நீங்களும் போடல. ஏன்னா என்னோட ப்ரெடிக்ஷனும் அதான். ஐம் வித் ஆப்வியஸ்லி RR, KKR, CSK and SRH. இவங்க 4 பேர் தான் டாப் 4 நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பொறுத்து பார்ப்போம். நம்ம இந்த ஷோ 24 hours லேட்டரா பண்றதுனா இன்னைக்கு கேம் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. SRH and LSG அப்ப மாறி இருக்கலாம். ஏன்னா லூசர் ஆஃப் திஸ் கேம் வந்து டெஃபினெட்லி நாட் மேக்கிங் தி டாப். எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு ஆனஸ்டா LSG மேல பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா போலிங் ரொம்ப கொஞ்சம் சுமாரா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங்கா இருக்கு. இந்த மயாங்க் யாதவ் வந்தாதான் அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா அவங்களோட போலிங் மேல சுத்தமா பேட்டிங் நல்லா ஃபயர் பவர் வச்சிருக்காங்க. வெரி வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு போலிங் லெட் அட்டாக். இதுதான் ஒரு உண்மை. அதனாலதான் நான் LSG பிக் பண்ணல. இல்ல சன்ரைசர்ஸ் வந்து அந்த ரொம்ப லக்கியா ஜெயிச்சாங்க பத்ரி. அந்த மேட்ச் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணாரு
இவர் ரோமன் பால், புவனேஸ்வர் குமார் போல்ல, இல்லாட்டி அந்த மேட்சும் வத மும்பை கிட்டயும் வத. ஸோ சன்ரைசர்ஸ் ஆக்சுவலி ஒரு அந்த திரும்ப யூஷுவல் சன்ரைசர்ஸ் வேலையை காமிச்சிட்டாங்க, நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே போறது. அண்ட் அவங்க டீம் காம்பினேஷன் அவ்வளவு சரியில்லை, பிகாஸ் நல்ல ஒரு ஃபாரின் பிளேயரை வச்சிருக்காங்க கிளென் பிலிப்ஸ், அவரை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியல. என்ன எய்டன் மார்க்ரம் வெளில போனோன்னா நான் நினைச்சேன் இமீடியட்டா 3 கேம் முன்னாடியே கிளென் பிலிப்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா கிளென் பிலிப்ஸ் ஒரு கன் ஃபீல்டர், 2 ஓவர் பியூட்டிஃபுல்லா போடுவார் பத்ரி, ஒரு நல்ல பொய் போலர், 2 ஓவர் போட்டுருவாரு. வேர்ல்ட் கப்லயே போட்டாரு, 4 விக்கெட்லாம் எடுத்தாரு வேர்ல்ட் கப்ல. அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். நான் நினைச்சேன் எய்டன் மார்க்ரமுக்கு ஒரு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட். ஆனா அவங்க என்னமோ ஒரு இம்பாக்ட் அன்மோல் பிரீத் சிங் யாரையோ கூட்டிட்டு வந்து 2 மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. திரும்ப மயங்க் அகர்வால் வந்தாரு. சோ எஸ்ஆர்எச் ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவாங்க பாப்போம். சோ நம்ம 2 பேரோட ப்ரெடிக்ஷன் இதான், பொறுத்து பார்ப்போம் டாப் 4 என்ன வராங்கன்னு. next video we'll do a proper Chennai Super Kings preview. Okay, thank you Pratham for coming on. Thank you. See you soon. Bye.